ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் நீலகிரி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, சிறிதளவு கொத்தமல்லி தழை, சிறிதளவு புதினா, ஒரு பெரிய வெங்காயம். இது ரெண்டுமே நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ஜார் எடுத்து இதில் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொத்தமல்லி தழை, புதினா. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி வெங்காயமும் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, இதிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டனும் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். மட்டனும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கர் அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி அலசி இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியை அலசி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான மட்டன் நீலகிரி குருமா ரெடி. இப்போது இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு நிறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.